கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக நான் சிந்தித்த பொழுது, ஆசீர்வாதம் தொடர்பான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னுடைய இதயத்துக்குள்ளே நான் தூண்டப்பட்டேன். எனவே அது தொடர்பான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாருமே ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம், அப்படித்தானே? பக்தியாக வாழ்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம்னு சொன்னால் அதனுடைய பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. என்னவென்னு சொன்னால், we want to be blessed by God. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். we need to have the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அதனால் இந்த கால வேளையிலும் கூட ஆசீர்வாதங்கள் தொடர்பாக உங்களோட நான் பேச விரும்புகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் தேவனுடைய விருப்பம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைத்து என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be blessed, then you will become a blessing to many people. நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்போ நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலும் அவசியம். We must have right understanding about what is blessing. அதாவது ஆசீர்வாதம் என்ன. பெரும்பாலும் நம்ம ஆசீர்வாதம் நினைச்சாலே நம்ம எதை நினைக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன விரும்புகிறோமோ, என்னென்ன ஆசைப்படுறோமோ அதை அடைகிறது தான் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். உதாரணமாக, ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சிச்சு, இல்லைன்னா ஒரு நல்ல வாகனத்தை வாங்குகிற வாய்ப்பு கிடைச்சிடுது, இல்லைன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுது, இல்லைன்னா நல்ல விதமான லாபம் சம்பாதிக்க முடிய ஒரு தொழில் கிடைச்சிடுது, இல்லைன்னா பிள்ளைகள் வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைச்சிடுது, இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி போச்சுது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் ரொம்ப தாழ்வாக இருந்து அடுத்த பகுதியில் நாம் ஒரு நல்ல நிலையை அடைகிற பொழுது, நன்றாக உண்டு, நன்றாக உடுத்து, நல்ல உறைவிடத்தில் தங்கி, நல்ல வாகனத்தில் போய் சமுதாயத்தில் நல்ல ஸ்டேட்டஸோடு இருக்கும் பொழுது பார்க்கிறவர்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறார்கள்? கொடுத்து வச்சவன் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறான், ஒரு காலத்தில் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருந்தான், இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறான் அப்படின்னு. உலக ரீதியாக நன்றாக உடுத்து, நன்றாக உண்டு, நல்ல உறைவிடத்தில் தங்கி, நல்ல வாகனங்களை பயணம் செய்து வாழ்விலை விரும்புகிறவர்களை அடைகிற ஒரு நிலைமையை தான் பெரும்பாலும் நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனால் இது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி தானே என்று, இதுவே ஆசீர்வாதங்கள் அல்ல. தேவனுடைய பார்வையில், the eyes of God, from the God's point of view, what is blessing? ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, முதலாவது சரீர ரீதியான ஆசீர்வாதம். உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்கிற வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகனம் வேணும், வாழ்க்கையில் வேறு சில சௌகரியங்கள் வேணும். இதெல்லாம் என்னது? உடல் ரீதியான, சரீர ரீதியான ஆசீர்வாதங்கள். ஆனால் இவைகள் மட்டுமே ஆசீர்வாதங்கள் அல்ல. சாலமோன் ராஜாவுக்கு சொல்லப்போனால் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத அளவிற்கு மிக அருமையாக மிகுதியான ஆசீர்வாதம் கிடைத்தது. வெள்ளியும் பொண்ணும் அவன் காலத்தில் ரொம்ப ரொம்ப சாதாரண பொருட்களாக கருதப்படுகிற அளவிற்கு அவனிடத்தில் மிகுதியான வெள்ளியும் பொண்ணும் இருந்தது. நல்ல செல்வ வளமையில் இருந்தான், அறிவுடையவனாக இருந்தான், ஞானம் உள்ளவனாக இருந்தான். அதனால he could get whatever he wanted. என்னென்ன விரும்பினதில் கிடைச்சது. ஆனாலும் அந்த மனுஷன் பிரசங்கிங்கிற புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால், மாயி சூரியனுக்கு கீழே காண்பது எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அப்போ இவ்வளவு ஆஸ்தி, அந்தஸ்து, அறிவு, ஞானம், புத்தி பத்தாக்குறைக்கு 1-2 கிடையாது, 1000 பேரை கல்யாணம் பண்ணியிருந்தான். எத்தனை பேரை? எண்ணி முடியாத அளவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான். சரி, இருக்கட்டும். அவ்வளவெல்லாம் பண்ண மனுஷன் மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே நடந்து விடலாவட்டி நான் என்ன பண்ணேன்? சும்மா பார்க்கல. ஐ ஹவ் வாட்ச் ஆல் த திங்ஸ் வெரி கீழே, ரொம்ப கவனித்து பார்த்தேன். என்ன தெரிந்தது? எல்லாமே மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. சரீர பிரகாரமாக நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைத்துவிட்ட காரணத்தினால we can't say that God has blessed us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது சரீரத்தை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, சரீரத்தோடு இன்னும் என்ன பண்ணி இருக்கிறது? ஒன்று மனம். 3 முக்கியமான பகுதிகள் மனிதனுக்கு இருக்கிறது. ஒன்று உடல் ரீதியான ஆசீர்வாதம், இன்னொன்று மன ரீதியான ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குறை ரீதியான ஆசீர்வாதம். முதல் பகுதியில் உடல் ரீதியான ஆசீர்வாதம்.
ஆக நான் சொன்னது போல உணவு, உடை, உறைவிடம் இது போன்ற காரியங்கள். ஆனால் இவைகள் மட்டும் மனிதனை வாழ வைத்து விடாது. ஒரு மனிதன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா அறகுறையா ஆசீர்வதிக்கிறது இல்லை, முழுமையாக ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிற ஆசீர்வாதம். இதை குறித்து எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், அது சாலமோனுக்கு கூட அது எல்லாம் கிடைக்கல. ஏன்னா சாலமோனுக்கு உடலை கொண்டு அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் கிடைச்சது. அந்த சாலமோனுக்கு தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாத காரணத்தினால மன ரீதியாக, ஆவிக்குறை ரீதியாக பிற ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனால் எபேசியர் 1:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இன் கிரைஸ்ட் we have been blessed in every way, எல்லா விதத்திலும் all kinds of spiritual blessings. அதாவது ஆவிக்குறை ரீதியாக தேவனுடைய பார்வையில் எவைகளெல்லாம் ஆசீர்வாதங்களோ அவைகளெல்லாம் அந்த விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம ஏதோ இப்போ நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க, கடவுளுடைய பெரிதான கிருபையினால நல்ல ஒரு வியாபாரம் கிடைச்சிருக்குது, நல்ல ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், நல்ல வாகனம் வாங்கியிருக்கிறேன், விரும்பினபடி பிள்ளைகளை நல்ல விதமாக படிக்க வைக்க முடிஞ்சுது, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குது, தொழில் கிடைச்சது. ஆனால் இவ்விதமாக சொல்லுகிறவர்களிடத்தில் அநேகரிடத்தில் ஆண்டவருடைய பார்வையில் எவைகள் ஆசீர்வாதங்களோ அவைகள் இல்லை. என்ன இல்லை? இந்த மன ரீதியான ஆசீர்வாதங்கள். ஒரு மனிதனுடைய சரீரத்தை பார்க்குறீங்க, நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, நல்ல விதமான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கிறாரு, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு நல்ல வெல்த்தியாக எல்லா விதத்திலும் ஹீ இஸ் லுக்கிங் வெரி வெல், நல்ல ஒரு ரிச் லுக் இருக்குது, அவருடைய அட்மாஸ்பியர் எல்லாமே இருக்குது, ரைட். இப்போ இவருடைய சரீர ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய மனதை கொஞ்சம் திறந்து காட்டினா அந்த மனசுக்குள்ளே என்ன வருது, அதான் ரொம்ப முக்கியம். மார்க் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவு, கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, பொருளாசை, அந்த மாதிரி ஏகப்பட்ட தவறான காரியங்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. ஒரு மனுஷனுடைய மனதை திறந்து பார்த்தா இயேசு கிறிஸ்து ஒரு ஆவரேஜா ஒரு மனிதனுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்றாரு பாருங்க. ஆவரேஜா ஒரு மனுஷனை திறந்து பார்த்தா அவனுக்குள்ள என்ன வருது? இதுதான் வருது. இவ்வளவு காரியங்களை உள்ளடக்கி கொண்டு வாழ்கிற மனிதனிடத்தில் மிகுதியான பண வசதி இருக்க முடியும், மிகுதியான செல்வ வசதி இருக்க முடியும், அந்தஸ்துகள் இருக்க முடியும், அறிவு இருக்க முடியும், ஞானம் இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விரும்பத்தகாத விதமாக இருக்கிறது. அப்படித்தானே இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற என்று சொல்லுகிற அநேகர் தங்களுடைய மனதை நமக்கு காட்டுகிற பொழுது அந்த மனம் விரும்பத்தக்கதாக இல்லை, கோப நிறைந்த மனமாக இருக்குது, எரிச்சல் நிறைந்த மனமாக இருக்கிறது, அகம்பா நிறைந்த மனமாக இருக்கிறது, பெருமை நிறைந்த மனமாக இருக்கிறது, இன்னும் என்று ஆசைகளுடைய உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிற மனமாக இருக்கிறது. ஒரு அன்பை பார்க்க முடியல, ஒரு தாழ்மையை பார்க்க முடியல, ஒரு உண்மையை பார்க்க முடியல, ஒரு நேர்மையை பார்க்க முடியல, நல்ல பண்புகளை பார்க்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? இவர் உடல் ரீதியாகத்தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் என்று மன ரீதியான ஆசீர்வாதம் இல்லை. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய உடல் ரீதியிலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், மன ரீதியான ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த ஸ்பிரிச்சுவல் டிவைன் ஹீலிங் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படிதான் டிவைன் ஹீலிங். பெரும்பாலும் இந்த டிவைன் ஹீலிங்காக நாம் ஆட்களெல்லாம் எங்கே போகிறாங்க? ஊழியக்காரர்கிட்ட போவாங்க இல்லையா? ஸ்பெஷல் ஹீலிங் அந்த கிஃப்ட் உள்ளவங்ககிட்ட போவாங்க, குணமாக்கும் வரமுடையவர். அதனால் இன்றைக்கி பெரும்பாலான ஊழியக்காரங்க எல்லாம் பிராக்கெட்டுக்குள்ளே குணமாக்கும் வரமுடையவர் போட்டுட்டு தான் வரார். ஏன்னா கிறிஸ்தவங்களுடைய வியாதியெல்லாம் குணமாக்குறதுக்குன்னு அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். கிறிஸ்தவர்கள் ஏகப்பட்ட வியாதி இருக்குது, அதெல்லாம் குணமாக்குறதுக்கு இவருக்கு என்ன கொடுத்து அனுப்பியிருக்கிறார்? வரம் கொடுத்து அனுப்பியிருக்கார். ரைட், இருக்கட்டும். இப்போது நிறைய நேரங்களில் இந்த உடம்புல வருகிற நிறைய நோய்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது இந்த உலகம் நோய் வருவதற்கான உலகம்தான், அதில் மறுக்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் பக்தியாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் பாடி கேர் கொடுத்து வாழ்ந்தாலும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி பாடி கேரில் நல்லா கொடுத்து வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் நினையாத நேரத்தில் மனிதனுக்கு வியாதி வருகிறதுக்கு there are lot of chances. எவ்வளோதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, வியாதி வர வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு உண்மை நீங்கள் அறிஞ்சிக்கணும், நம்ம உடம்புல வருகிற 75% வியாதிகளுக்கு இந்த உலகம் காரணம் இல்லை, இந்த மனம் காரணம். புரிகிறதா?
75% வியாதிகளுக்கு இந்த உலக சூழல் காரணம் அல்ல. எப்படி நாம சரியாக இருந்தாலும் வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு சொன்னேன். ஆனால் 75% வியாதிகள் எதனால வருதுன்னு சொன்னா, மனம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இல்லை. உடல் ஆசீர்வாதம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நல்ல வியாபாரம் இருக்குது, தொழில் இருக்குது, சமுதாயத்தில் நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது, எவரிதிங் இஸ் தேர். ஆனால் அந்த மனம் சரியாக இல்லாதனால, அந்த மனதுக்குள்ள நல்ல பண்புகள் இல்லாதனால, அந்த மனதுக்குள்ள நல்ல சமாதானம் இல்லாதனால, அந்த மனதுக்குள்ள தேவன் கொடுத்த சந்தோஷம் இல்லாதனால இந்த மனம் சிக்காயிடுது. மனம் சிக், மன ரீதியான வியாதி. இந்த மன ரீதியான வியாதி அப்படி எங்க ஷிஃப்ட் ஆகுது தெரியுமா? உடல்ல. உங்க மனம் எப்படியோ அப்படியும் உடல் இருக்கும். உடல்ல என்ன செய்யும், அது உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நிறைய வியாதிகள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் ப்ரெஷர் பார்க்கும் பொழுது, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் பார்க்கும் பொழுது, இன்னும் பலவிதம் பேரலிட்டிக் ஆகிறவங்க, இப்படி நிறைய பேருக்கு அதாவது எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வியாதிகள் வரும், வராது சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இது வருகிறதுக்கு அடிப்படை காரணம் எதுவாக அமைகிறதுன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களில் அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், சில கவலைகள், சில நெருக்கங்கள், சமாதானம் இல்லாத ஒரு மனநிலை, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை, பலவிதமான மன வருத்தத்துக்குரிய காரியங்கள், இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் சில காலகட்டத்தில் என்ன செய்கிறது, மனிதனுக்குள்ள அந்த மனம் நோயடைகிறது. அதனுடைய விளைவாக சரீரம் என்ன செய்கிறது, வியாதி அடைகிறது. நாம மனசை மட்டும் கர்த்தருடைய கிருபையை கொண்டு சரியாக வச்சோம்னா குறைஞ்சபட்சம் எத்தனை % வியாதி தவிர்க்கலாம் சொல்லுங்க? 75% வியாதி என்ன செய்யலாம். ஏன்னா மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு க்ளோஸ் நெக்ஸஸ் இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. மனசை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி இது என்ன செய்யும், உடலையும் வைக்கும். மனதை ஆரோக்கியமாக வைத்தால் உடலையும் 75% ஆரோக்கியமாக வைக்க முடியும். நாம் மனசை கெடுத்து வச்சு போட்டு அப்புறமா என்ன பண்ணுறது, டிவைன் ஹீலிங்காக போகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், சம்பாத்தியத்தில் இருக்கிறது, சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக நேரத்துக்கு தூங்குறது கிடையாது. ஓய்வறியாத உதயசூரியன்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ஓய்வே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா வியாதி வரும், பலவீனம் வரும். அப்புறம் எங்கே போவாங்க, ஹீலிங் மினிஸ்டர்ஸ்ட போவாங்க, அதாவது குணமாக்கும் வரமுடையவிட்ட ஓடி போவாங்க. ஆனால் தேவன் நமக்கு இயற்கையாகவே கொடுத்திருக்கின்ற அறிவை பயன்படுத்தி இந்த உடலை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வெறும் பைபிள் இருக்கிறத மட்டும் படித்து நாம் முக்கியமாக நினைக்கிறது இல்லை. நம்முடைய பாடி சம்மந்தமாக ரூல்ஸ், நேச்சுரல் ரூல்ஸ், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. உண்ண வேண்டிய அளவுக்கு உண்ணணும், உண்ண வேண்டியதை உண்ணணும், உண்ண வேண்டிய நேரத்தில் உண்ணணும், தூங்க வேண்டிய அளவுக்கு நேரம் தூங்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். நைட்டில் தூங்க வேண்டியதை பகலை தூக்கி இது பண்ணக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கிறவங்கள தூங்குறது அப்படி இல்லை. நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. வியாபாரம் கடையில் எப்போ பார்த்தாலும் உட்காந்துருக்கணும். அவங்க எங்கே வசதியாக தூங்குவாங்க தெரியுமா? சர்ச்சில் தூங்குவாங்க. சர்ச்சில் தான் நிம்மதியாக தூங்குறதுக்கான ஒரு இடம். அதுவும் அந்த பிரசங்க நேரத்தில் தான் உட்காருகள், எலும்புகள், அப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு அந்த டைமை வர குறைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய சர்ச்சஸில். முன்னாடியெல்லாம் 1 மணி நேரம் வச்சாங்க, அப்புறம் 3/4 மணி நேரம் வச்சாங்க, அரை மணி நேரம் வச்சாங்க. இப்போ சைக்கலாஜிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா 15 மினிட்ஸுக்கு பிறகு ஒரு தினம் உன் பிரசங்கத்தை ஒருபடியாக கேட்க போகிறது கிடையாது. அதனால் 15 நிமிஷத்தோடு என்ன பண்ணிடு, நேரத்தை மிஞ்சி போனால் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க. 20 மினிட்ஸ் தாண்டின உன் பிரசங்கம் ஒருத்தருக்குள்ளே வேலை செய்ய. அதனால் தூங்குறதுக்கு வசதி குறைஞ்சி வச்சுப்போம். முன்னாடி 1 மணி நேரம் தூங்கணும், 45 நிமிஷம் தூங்கணும், 50 நிமிஷம் தூங்கணும். இப்போ என்ன சைடு 20 நிமிஷம். கடையில் போய் தூங்காமல் வியாபாரம் பண்ணுறது. நைட்டில் தூங்க போன பிறகு என்ன சொன்னால் வியாபார கால்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்க அந்த வியாபாரம் இந்த வியாபாரம். அப்புறம் இந்த தொந்தரவெல்லாம் இல்லாதபடிக்கு உட்கார்ந்து தூங்குறது இங்கே தான், சர்ச்சுக்குள்ளே வரவில்லை தான். அருமையானவர்களே, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், தூங்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்யணும், தூங்கணும். அளவுக்கு அதிகமாக தூங்கக்கூடாது, அளவு குறைவாக தூங்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, ருசிக்குதுன்னு ருசிக்கிறதையே சாப்பிட்டு இருக்கக்கூடாது. உடம்புக்கு ஏற்றுக்கிறது மாதிரி உணவுகளை சாப்பிடணும். எது ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பார்க்கணும். சரி, அதனால் உடலை நீங்கள் மனசை சரியாக வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாடி என்ன செய்யும், சரியாக வைக்கும். அப்போது இந்த மாதிரி நாம் ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் வச்சு நம்முடைய மனசை சரியாக வச்சாலும் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். மனசை என்ன தான் நினச்சாலும் கட்டுப்பாட்டுகள் வைக்க முடியல. கவலைப்படாதீங்கன்னு போதகர் சொல்லிட்டு போயிட்டாரு. முடியுதா?
நம்ம யாரோ வெல்விஷஸ் வர்றாங்க, நமக்கு 1008 பிரச்சனை, அதை பற்றியே சிந்திச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். வர்றவங்க அட்வைஸ் பண்ணி, அக்கா ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க அக்கா, கர்த்தர் பார்த்துக்குவார். அண்ணாச்சி இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கலாமா, நீங்கள் என்ன அண்ணாச்சி 4 பேருக்கு புத்தி சொல்லுவீங்க, அறிவுரை சொல்லுவீங்க, நீங்கள் போய் கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்க, கவலைப்படாதீங்க கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இவருடைய கவலை எங்கேயுமே போகாது. அதனால் என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் கவலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. சிலர் மேலே கோபம் பற்றி எரியுது, நிறுத்தவே முடிய மாட்டேங்குது. அது வீட்டில் இருந்தாலும் எரியுது, வியாபாரத்தில் இருந்தாலும் எரியுது, சர்ச்சுக்கு வந்தாலும் எரியுது. நம்மளால் முடியலை. எல்லாரும் சொல்கிறாங்க கோவப்படாதீங்க, சும்மா சரி நடந்ததில் மறந்துடுங்க, இப்படி மனசில் அதே வச்சு சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்மளால் முடியலையே, அந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்க, அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, அவங்கள குறித்த ஒரு எரிச்சலை, கோபத்தை, வெறுப்பை எப்படி என்னால் மறக்க முடியும்? மறக்க முடியலை. அது அதிகமாக நினைக்கிற இடமே எனக்கு சபை தான். அங்கே வந்து உட்காந்துருக்கிறவங்கள ரொம்ப நினைப்பு வருது, ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்குறோம். ஆக இந்த மாதிரி, அதாவது நம்முடைய கெப்பாசிட்டிக்கு தாண்டி போய் நம்முடைய மன நிறைய விஷயத்தில் இருக்குது. கோபத்தை அடக்க முடியல, வெறுப்பு அடக்க முடியல, கசப்பு அடக்க முடியல, வைராக்கியத்தை அடக்க முடியல, ஆசைகளை அடக்க முடியல, அதுபோல் நம்முடைய மனதில் எழும்புகிற பலவிதமான தவறான சுபாவங்களை அடக்க முடியவில்லை, கவலைகளை கட்டுப்படுத்த முடியலை, கவலைப்படாமல் இருக்க முடியலை. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுது, உடம்ப ஒரு வழி பண்ணிடுது. இன்னும் 10 வருஷத்துக்கு லேட்டாக எக்ஸிட் ஆகிறதுக்கு பதிலாக 10 வருஷம் முன்னாடியே போய் சேர்ந்துடும். ஆக அருமையானவர்களே, ஆசீர்வாதம் என்பது வெறும் உடலில் அல்ல, இந்த மனதை ஆசீர்வாதமாக வைக்கணும். யாரையாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அடுத்த முறை பார்த்தா அவங்கக்கிட்ட என்னென்ன பண்பு இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன குணாதிசயம் இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன மாதிரிப்பட்ட மனநிலையை வச்சிருக்கான்னு பாருங்கள். சிலருடைய மனதை அப்படியே கொட்டி விட்டாங்கன்னா அவ்வளோதான், அவ்வளவும் மனுஷன் பார்த்து விரும்ப முடியாத காரியங்களாக இருக்கும். எப்போ பேசுனாலும் ஒரு வெறுப்பான பேச்சு தான், எப்போ பேசுனாலும் ஒரு கோபமான பேச்சு தான், எப்போ பேசலாம் ஆத்திரம் மூட்டுகிற பேச்சு தான், எப்போ பேசலாம் அதிருப்தியான பேச்சு தான். சிலர் பாருங்கள் எப்போ பேசலாம் சலிப்பான பேச்சு தான். அதனால் நிறைய பேர் தங்களுடைய மனசை திறக்காமல் இருக்கிறதுக்கு நல்லது. நாம் சொல்கிறோம் மனசில் வைக்காதுங்கன்னு சொல்லுவோம், அவங்க மனசில் வச்சுக்கிறது நமக்கு நல்லது. மனசை காண்பிச்சுட்டாங்க, சகிக்காது. ஆக இந்த மாதிரி மனம் வந்து இருக்கும் பொழுது உடல் வந்து ஆரோக்கியமாகிறாது. அதனால் மன ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆவியின் ஆசீர்வாதம். ஆவியின் ஆசீர்வாதம் சொன்னால் மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆவியில் ஆசீர்வாதம் சொன்னால் அதுதான் நித்திய வாழ்வை குறித்த நிச்சயம். இந்த ஆவி ஒரு நாள் எங்கே போய் சேரணும்? உடம்பு மண்ணுக்குள்ளே போயிடும், ஜீவன் ஆண்டவர்கிட்ட போயிடும். இந்த ஆவி எங்கே போகிறது? அப்போ அந்த ஆவியை வந்து நம்மிடத்தில் இருக்கிற காலத்திலேயே அது எங்கே போகிறதுங்கிறதை குறித்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்றவளை எனக்கு உண்மை இருக்கிறது, உடுக்கை இருக்கிறது, நல்ல உறைவிடம் இருக்கிறது, வாழ்வில் என்ன காரியம் வந்தாலும் சந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாழ்வதில்ல. ஒரு நாள் உன் வாழ்விற்கு ஒரு முடிவு வரும். அது இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ பல ஆண்டுகளுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. 6 வரலாம், 60 வரலாம், 100 வரலாம். எனிஹோ that will come definitely, நிச்சயமாக வரும். அப்படி வருகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற நீதிபதி நியாயாதிபதியாக அவர் அதை அன்னால் எனக்கு தருவார் அறிந்திருக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல அவருடைய வெளிப்படுதலுக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் அது கிடைக்கும். அதுதான் ஆவிக்குரிய நம்பிக்கை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்றுக்கு பயப்பட தேவையில்லை. நமக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எதிர்காலத்துக்கு தேவையான நிறைய நம்ம பேங்க்ஸ்ல எல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை, மரித்த பிறகு எங்கு போகிறாய்? அப்போ அந்த நித்திய வாழ்வை குறித்த நிச்சயம் இதை குறித்த 1 யோவான் 5 மத்தேயுவினுடைய 11-12 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் நித்திய நம்பிக்கை உடையவன். அவன் அந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்பிக்கையோடு வாழ்வான். இந்த உலகத்தில் அவனுக்கு சில காரியங்கள் குறைபடலாம், இந்த உலகத்தில் அவனுக்கு சில போராட்டங்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் அவனுக்கு சந்திக்க முடியாத சில சூழல்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் he is having a strong hope, ஒரு வலிமையான நம்பிக்கையை வச்சிருக்கிறான். என்ன நடந்தாலும் ஃபைனலி ஐ வில் கோ டு மை காட்ஸ் பிளேஸ், தேவனுடைய இடத்துக்கு நான் போய் சேருவேன். ஃபைனல் டெஸ்டினேஷனை பற்றி தானே ஒரு சரியான அஷ்யூரன்ஸோடு அவன் இருக்கிறான். இந்த 3 சேர்ந்து தாங்க ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய இடத்துல வீடு வசதிகள் இருக்குது. ஆண்டவர் வீடு தந்தார், வாகனம் தந்தார், நிலம் தந்தார், வெளிநாட்டுக்கு போகிறது வாய்ப்பு கொடுத்தா நம்ம சொல்கிற நிறைய பேர் கேட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தந்திருக்க நம்பிக்கை இருக்கிறதா? நித்திய ஜீவன் தந்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறதா? அது நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கலை. மனிதனுடைய திறமை, ஞானம், புத்தி இவைகளால் எல்லாம் கூட ஆஸ்தி அந்தஸ்தியை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். பக்தி உடையவளாக இருக்கிறபடினால பக்தியுடைய காலத்தில் நமக்கு வந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தரால் வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கர்த்தரால் வந்ததுன்னு. கர்த்தரால் வந்தால் சரீரமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்,
மனமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நித்திய வாழ்வினுடைய நம்பிக்கையும் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு நல்ல வசதிகளை தந்தார்னு சொல்லுகிற அதே வேளையில் நான் இன்று மரித்தாலும் ஆண்டவரிடத்தில் போய் சேருவேன்கிற உறுதியா நம்பிக்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது இல்லையா இன்னும் வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செய்யல, வந்து சேரலன்னு தான் அர்த்தம். எனவே அருமையானவர்களே, 3 விதமான ஆசீர்வாதங்கள் சரீரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வாட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன் அவர் பாடி, உடலில் நாம் உணர்கிற ஆசீர்வாதங்கள். இன்னொன்று என்றால் மனதில் உணர்கிற ஆசீர்வாதங்கள், மூன்றாவதாக ஆவியில் உணர்கிற ஆசீர்வாதங்கள். இந்த 3 ஆசீர்வாதங்களும் வந்தாதான் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. நான் பிஏ சிஸ்டத்தில் என்ன நடந்துன்னு கேட்கல, வாலி ஏறி இறங்குது அது என்னன்னு கேட்கல. இந்த 3 வந்தாதான் என்ன நடந்திருக்கு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் அப்படி இல்லையா இன்னும் ஆண்டவர் என்ன செய்யல, கையை வைக்கல நம்ம தலையில. நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய முழுமையான அடையாளம் அல்ல. ஆக சரீர ரீதியாக, மன ரீதியாக, ஆவிக்குறை ரீதியாக நித்திய வாழ்வின் நம்பிக்கையோடு வாழ்கிறோமா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சரி, இப்போ நமக்கு அதாவது we want the blessings of God, we want to be blessed by God, தேவன் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு what we have to do, என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்னங்க பண்ணணும்? கிறிஸ்தவங்கிட்ட கேட்டால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, இது கூட தெரியாமலா இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு 3 விதமான வழிகளை ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழிகளாக பார்க்குறாங்க. என்ன வழின்னு சொன்னால், முதல் வழி பக்தி வழி. பக்தி வழின்னா என்ன நினைக்கினா, கோயிலுக்கு, ஆலயத்துக்கு, இல்லைன்னா சபைக்கு நம்ம ஒழுங்காக போகணும், ஆண்டவரை ஆராதனை செய்யணும், சபை சம்பந்தமாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும், நிறைய காரியங்களை பக்தியாக செய்யணும், கடவுள் மேலே ஒரு பக்தியை வச்சு நிறைய காரியங்கள் செய்யணும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சால் surely will be blessed. அதாவது நம்முடைய பக்தியான செயல்களை பார்த்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்றதான ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ வைத்திருக்கிறாங்க. that is totally wrong. நாம் என்ன நினைக்கிறோம்னா, பக்தியாக இந்த காரியத்தை செஞ்சு ஆசீர்வதிப்பார், இந்த காரியத்தை செஞ்சு ஆசீர்வதிப்பார், கோயிலுக்கு போன ஆசீர்வதிப்பார். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6 நாள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அந்த 7வது நாள் கோயிலுக்கு போகிறத கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, அதை பார்த்தாவது ஆண்டவர் என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் வேத அடிப்படையில் உண்மை என்ன தெரியுமா, 6 நாள் வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் இருக்கும் பொழுது 7வது நாள் கோயிலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஆண்டவரை இன்னும் கோபப்படுத்துகிற விஷயம். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அதற்கேற்ற ஆவிக்குரிய தகுதியோடு வரணும். அந்த ஆவிக்குரிய தகுதி ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்க, அதை பெற்றுக்கொண்டு வர வேண்டும். அதை விட்டு 6 நாள் எப்படியோ வாழ்கிறேன், இந்த 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாவது கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு எடுத்து ஆண்டவரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுவோம், அவரை கொஞ்சம் பிரியப்படுதுன்னு சொன்னால் we will be disappointed. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதாவது முதல் நம்பிக்கை என்னவென்று சொன்னால், பக்தியான பல காரியங்களை செய்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். தான தர்மம் செய்தால் ஆசீர்வதிப்பார், மற்றவர்களுக்கு உதவி செய்தால் ஆசீர்வதிப்பார், காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வதிப்பார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் வேதம் என்ன சொன்னார், கிரியைகளினால ஒருத்தரை என்ன பண்ண முடியாது, நீதிமான் ஆக முடியாது. we cannot become righteous by doing many righteous deeds. நிறைய செயல்களை செய்கிற ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதைத்தான் கலாத்தியர் 3:11 வாசிக்கிறோம், 2:16 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின், அதாவது என்ன அர்த்தம்னா, அப்போ இதில் செய்ய வேண்டிய அர்த்தமா இல்லை, செய்யணும். ஆனால் இதை செஞ்சா, நான் சர்ச்சுக்கு போனா, இந்த ஆறில் கலந்துக்கிட்டா, இந்த லெந்து காலம் முழுவதும் நான் வந்து கரைகறி வாங்காம சாதாரண காய்கறி உணவே சாப்பிட்டா ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். இந்த லெந்து காலத்தில் வழக்கமாக செய்யாத தவறுகளை, வழக்கமாக செய்கிற தவறுகளை செய்யாமல் இருந்தால் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி செய்கிறோம் பாருங்கள். லெந்து காலத்தில் நடைபெற எல்லா கூட்டங்களையும் தொடர்ந்து போன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒன்றை செய்து அதனால் என்ன செய்ய முடியாது, we can't have the blessings of God. ஏன்னா அதற்கு ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எபேசியர் 1:3 என்ன சொல்லுங்கன்னு சொன்னால், நாம் ஏதோ ஒன்று செஞ்சு அதுக்கு பதிலாக ஆண்டவர் நன்மை தர, அப்படி அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான், கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் நாம் என்ன செய்தாலும்
அதுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று பிளான் பண்ணியிருக்கிற பலன் அது கிடையாது. நிறைய பேருடைய இயேசுநாதர் எங்கே இருக்கிறார்? உங்களுடைய இயேசுநாதர் எங்கே இருக்கிறார்? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீ நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார், கோயிலில் இருக்கிறார். ஆனால் அவர் எங்கே இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 7:48 சொல்லுகிறது, கைகளினால் செய்யப்பட்ட கோயில்களில் ஆண்டவர் தங்குறது இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை ஒத்துக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அது எப்படிங்க சொல்லுவீங்க? பைபிள் சொல்லுதுப்பா, பைபிள் சொல்லும். அதுக்காக எல்லாத்தையும் நம்பிட முடியும்? கோயில் ஆண்டவர்கள்னு பைபிள் சொல்லுது, நான் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பைபிள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாக இருப்பது இல்லை. அது ஸ்தேவான் சொன்னது. அப்புறமா பவுல் சொல்கிறாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:24 அவரும் அதே கருத்தை தான் சொல்கிறார். சுவிசேஷத்தை நமக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவரே சொல்கிறாரு, கைகளினால் கட்டப்பட்ட கோயிலில் கடவுள் வந்து வாசம் பண்ணுறது இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சொன்னாலும் சரி, ஸ்தேவான் சொல்லட்டும், பவுல் சொல்லட்டும், இந்த மாதிரி சொன்னதை யாராவது ஊழியக்காரங்க வந்து சொல்லட்டும், அதையெல்லாம் நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம். நாங்கள் அந்த நம்பிக்கைலாம் கோயிலுக்கே வந்துட்டு இருக்கோம், அந்த நம்பிக்கை தான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? நீங்கள் கட்டி வச்சுக்கிற கோயிலில் இல்லை, உங்களுக்குள் இருக்க விரும்புகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது. நீங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அதைத்தான் 3:16-17 1 கொரிந்தியர் சொல்லுகிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ இயேசுநாதர் எங்கே இருக்க வேண்டும்? First of all, we have to confirm that the very Jesus is with me. அவர் என்னோட இருக்கிறார். நான் கோயிலுக்கு வந்தாலும் கோயிலில் வந்து அவரை பார்க்கல, என் கூட அவர் வராரு. அதனால கோயிலில் வந்து உட்கார்ந்தா என்னிடத்துல மற்றவங்க ஆண்டவரை பார்க்கலாம். அதுதாங்க சர்ச் லைஃப். இயேசுநாதரை நான் கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னோட இருக்கிறார். அதனால கோயிலுக்கு வருகிற என்னிடத்துல நீங்கள் கர்த்தரை பார்க்கலாம். அதான் பைபிள் சொல்லி, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். மத்தேயு 5:16 என்ன சொல்லுகிறது? மனிதர்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த மாதிரி காரியம் நடைபெறணும்னு சொன்னால் முதல்ல நமக்குள்ள இருக்கணும். அப்போ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆலயத்தில் கோயில் ஆண்டவர் இருக்கிறதில்ல, ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் இருக்கிறதில்ல. எங்கே இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அநேகர் ஆலய பக்தியின் மூலமாக, தான தர்ம பக்தியின் மூலமாக, காணிக்கை பக்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட போதனைகளும் இருக்கிறது பல விதங்களில். அதனால் உண்மையான தேவ ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. பக்தியான செயல்களை செய்து ஆசீர்வதிக்கப்படுவதை வேதாகமம் சொல்லவில்லை. தொடர்ந்து இன்னும் செய்தி இருக்கிறது, முழுமையாக கேட்டுக்கொண்டு நீங்கள் அதை குறித்து ஆழமாக சிந்திங்கள். அடுத்தபடியாக கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது எதில் தெரியுமா? காணிக்கை. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிரிவுகள் கூட அதான் சொல்லுது, எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஆண்டவருக்கு கொடுக்குறையோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்ன பண்ணுவார்? அவர் வானத்தை திறந்து வச்சிருவார். அப்படி இடம் கொள்ளாமல் என்ன செய்யும்? நீ கூரை திறந்து வச்சிடணும். அவர் வானத்தின் பலகை என்ன செஞ்சிருவார்? ஓப்பன் பண்ணிடுவார். நீ என்ன செய்யணும்? உன் வீட்டு டாப்பை திறந்து வச்சிடணும், இடம் கொள்ளாமல் பெருக்கி விடுவார்னு. காணிக்கைகள் எல்லாம் வந்து கொடுக்கறதுனால ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1 மத்தேயுடைய 13 என்ன சொல்கிறது? வீண் காணிக்கைகளை இனி கொண்டு வர வேண்டாம். அப்படின்னா எந்த காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல, அர்த்தமற்ற காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். எதற்கு சொல்லுங்கன்னா, காணிக்கைகள் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்னு சொன்னால் ஆண்டவரங்க கொண்டு வராதுன்னு சொல்லுறதுக்கு தேவையில்லை. அப்படித்தானே? அப்போது காணிக்கைகள் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் காணிக்கை கொடுக்கிற ஒரு செயலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்து விட முடியாது. ஏனென்றால் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 1 மத்தேயுடைய 10 11 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்றாரு, பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அதிகமாக நினைப்பூட்டப்படுகிற ஒரு வசனம் எதுன்னு சொன்னால் மல்கியா 3:10 தசம பாகம் கொடுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இடம் கொள்ளாத அளவுக்கு கூட ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு வசனத்தை மட்டுமே பார்த்துட்டு மல்கியா தீர்க்கதரிசியுடைய வழியாக தேவன் சொன்ன பிற வசனங்களை நம்ம கவனிக்கவே இல்லை. ஆனால் 10 வசனம் 11 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்பதை முதலாவது பாருங்கள். அப்போ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? First of all, God must accept us. அதுக்கு பிறகுதான் கையில் இருக்கிற காணிக்கை. காயினும் காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு, ஆபேலுடைய காணிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணாரு.
காரணம் என்னவென்றால், காணிக்கையை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். காணிக்கையை கொடுக்க வருகிறவனுடைய மனம் இங்கே இருக்கிறது. ஒரு மனிதன் கையில் எவ்வளவு காணிக்கை கொண்டு வந்திருக்கார் என்பதல்ல, அந்த மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதைத்தான் அன்று பார்க்கிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நிறைய ஊழிய ஸ்தாபனங்கள் நம்ம அதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய அதை பார்ட்னர்ஷிப் பிளான்பாங்க, பங்காளர் திட்டங்கள். அது என்ன சொல்லுது சொன்னால், உங்களை வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா, அந்த வியாபார திட்டத்துக்குள்ளே வாங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த குடும்ப திட்டத்துக்குள்ளே வாங்க. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, பிள்ளைங்களுக்கு ஒரு திட்டம் வச்சுங்க, அதுக்குள்ளே வாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு திட்டத்தை வச்சு, எல்லா திட்டத்துக்கும் பின்னால் இருக்கிறது என்ன திட்டம் தான்? மணி மேக்கிங். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் திட்டத்துக்கு பின்னால் இருக்கிறது பணம் தான், கலெக்ஷன் தான். அப்போ அவங்க எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த திட்டத்துக்குள்ளே வந்து காணிக்கை கொடுத்தா என்ன செய்வார்? ஆண்டவர் கூரையை பித்து கொண்டு உங்களை என்ன செய்வார்? மிகுதியாக ஆசீர்வதிப்பார். ஆக இன்றைக்கு இன்னொரு தியரி கூட இருக்குது, விதைப்பு தியரி. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, கொஞ்சம் விதைத்தா கொஞ்சம் அறுப்பாய், அதிகம் விதைத்தா அதிகம் அறுப்பாய். அதனால் இந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, ஐயோ கொஞ்சம் விதைக்கிறது, கொஞ்சம் விதைத்தா கொஞ்சம் தான் கிடைக்கும், அதிகமாக விதைத்தா அதிகமாக கிடைக்கும். ஒரு பிரசங்கர் சமீபத்தில் கூட பிரசங்கம் பண்ணதை நான் யூடியூப்பில் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, நீ கடன் வாங்கினியோ, கடன் கொடுக்க முடியாமல் இருக்க, திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய என்ன செஞ்சிடணும்? கரெக்டாக கொடுத்துடும். உனக்கு கோடிக்கணக்கில் கூட கடன் இருக்கும், அதெல்லாம் டசன் மேட்ரு கிடையாது. நீ கொடுக்கறத கொடுத்துரு, அப்போ தான் ஒன்று ஆசீர்வதிக்க முடியும். பணம் கொடுக்கலாம் கடவுளை என்ன பண்ண முடியும்? கடவுளால் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் உண்மையில் ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் முழுசாக பேச டைம் பத்தாது. சத்தியம் என்ன, காணிக்கை என்பது ஆக்சுவலி உன்னை மனசில் வச்சிங்க, நாம் கொடுத்து அதனால் ஆசீர்வாதம் வாங்கிறது இல்லை. நான் காணிக்கை கொடுத்தா ஆண்டவன் ஆசீர்வதிப்பார், அப்படி இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால காணிக்கை கொடுக்குறேன். புரிகிறதா? அவன் ஆசீர்வதிக்கப்படாதவங்க காணிக்கை கொடுக்க தேவை கிடையாது. முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should confirm that God has blessed me. காசை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லையா? நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பேன், அவர் என்ன பண்ணுவார்? அவர் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பிஸ்னஸ்ஸு? இவங்கெல்லாம் காணிக்கை கொடுப்பாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? அவங்க 1000 ரூபா கொடுப்பாங்க, நான் வந்து 10 லட்சம் ரூபா ஆசீர்வாதம் கொடுக்கணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. காணிக்கைங்கிறது ஒரு பர்ச்சேஸ், ஒரு பர்ச்சேசிங் திங் கிடையாது, வாங்குகிற பொருள் கிடையாது. நியூ டெஸ்டமென்ட் பார்க்கும் பொழுது காணிக்கை என்பது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். புரிகிறதா? இப்போ ஒரு பையனை ஒரு அப்பா ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலையில் சேர்த்து, இல்லைன்னா தொழில் செய்யும்படியாக அவரை நடத்தி, இப்போ பையன் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிற வேலை அந்த பையன் வந்து அப்பா அம்மாவுக்கு கொண்டு என்ன கொடுக்குறான்? ஒரு பாட்டை கொடுக்குறான். இல்லை அந்த ஃபேமிலியோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதப்படி செய்கிறான். இவன் கொடுக்குறது என்னது? இவன் ஆசீர்வாதம் வாங்குறானா, இல்லை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு அவன் வந்து தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறானா, இல்லை பெறுவதற்காக அதை செய்கிறானா? உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள் வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண என்ன அர்த்தம்? அதுக்காக அவங்களுக்கு சொத்து கொடுப்பீங்க அப்படியா? இல்லை, அவங்க உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் அவங்கள படிக்க வச்சுருக்கிறீங்க, நல்லா அவங்களுக்காக வாயை கட்டி வயிற்று கட்டி என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவங்கள வாழ வச்சுருங்க. அதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? இன் டேன் அவங்க பண்ணுறாங்க. இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். அதனால் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். நான் ஆண்டவர்கிட்ட காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை விலைக்கு வாங்கலை. இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் அப்படி தான் நடக்குது. நிறைய ஊழியக்காரங்க தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, கொடு ஆசீர்வதிக்கப்படுவா. இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டால் கொடு, இல்லை கொடுக்காத பரவாயில்ல. ஆனால் கலெக்ஷன் குறைஞ்சிரும், வருமானம் இருக்காது. ஆனால் சத்தியம் இருக்கும். சத்தியத்தை சரியாக பேசுனா வருமானம் குறைஞ்சிரும், காணிக்கை குறைஞ்சிரும். அதனால அப்படி சொல்கிறது கிடையாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்படி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறல. ஆனால் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னது எதுக்கு தெரியுமா? காணிக்கை கொடுக்குங்கிறது அல்ல, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கு வேறு வசனம் இருக்குது. காணிக்கை கொடுக்கறது, கொடுங்கள் அப்பொழுதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறாங்கன்னா, உங்கள் சொந்தக்காரன் கஷ்டப்படுறாங்களா, உங்கள் அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்களா, உங்களுடைய சபை மக்களில் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு கொடுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் அந்த வசனத்தையும் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் ஊழியத்துக்கு இழுத்துட்டோம். நீ காணிக்கை கொடுத்து தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் உண்மை அது கிடையாது.
நீ ஒருவருக்கொருவர் தேவைகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும், தாங்கணும். அப்பொழுது அவர்கள் உனக்கு ஒன்றுமே திருப்பி தர முடியாது. காட் என்ன பண்ணுவார்? உனக்கு ரிவார்ட் பண்ணுவார். அதுதான். அப்போ காணிக்கை என்பது கொடுப்பது எப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது காணிக்கைகளை கொண்டு நம்ம யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நல்லா கவனிக்க. அதுக்கு காணிக்கை கொடுக்காம பரவாயில்ல, ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இனிமேப்பட்டு நம்ம யாருக்கும் காணிக்கை கொடுக்க வேணும் அப்படின்னா சொல்ல வரல. அதுக்கு ஒரு பேசிக் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்கிறக்கே இதை சொன்னேன். மூன்றாவது கிறிஸ்தவனுடைய வழி என்னன்னு சொன்னால், பெரும்பாலான இன்றைய கிறிஸ்தவ ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு போன காலம் அந்த காலம் ஆசீர்வதிக்கிறதுக்கு. இப்போ எங்கே போகிறாங்க? ஜெப கூட்டத்துக்கு. இல்லையா? இன்றைக்கு மக்கள் பெரும்பாலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கண்டு வைத்திருக்கிற வழிகள் ஜெப ஊழியர்கள். அதனால் தட்டிக்கு விழுந்தால் ஒரு ஜெப கூட்டத்தில் தான் விழ வேண்டியிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஜெப கூட்டங்கள். ஜெப கூட்டங்களுடைய அடிப்படை நோக்கமே முற்றிலும் போயிடுச்சு. மக்கள் ஆசீர்வாதங்களை வாங்க வருகிற இடமாக ஜெப கூட்டங்கள் மாறிவிட்டது. ஜெப கூடுகளை நடத்துகிற தலைவர்கள் தான் இப்பொழுது ஆசீர்வாதங்களுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி தான் மக்கள் ஓடுகிறாங்க. சபைகளுக்கு தான் வருகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் வாங்குவது எங்கே செல்கிறார்கள்? ஜெப கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். ஏன்னா அந்த ஜெப கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த ஜெப கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த அமாவாசை கூட்டத்துக்கு போனால், இந்த பௌர்ணமி கூட்டத்துக்கு போனால், இந்த உபவாச கூட்டத்துக்கு போனால், இந்த விசேஷ பிரேயர் மீட்டிங்கு போனால், இந்த ரிவைவல் மீட்டிங்கு போனால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். கிறிஸ்தவன் கண்டு வைத்திருக்க என்னவென்றால், ஜெப ஊழியர்கள் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவோம், ஜெப கூட்டங்கள் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் வேதாகம முறை அது அல்ல. நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன 3 முறைகள்லேயும் ஆசீர்வாதங்கள் தேவனால் திட்டம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் வராது. பக்தியான செயல்களை நான் செய்வேன், வாழ்க்கையுடைய சில ஏரியாக்கள்லாம் நான் ரொம்ப நல்லவன நடந்துக்குவேன், அதனால என் ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லை. நான் காணிக்கை கொடுப்பேன், தசபாகம் கொடுப்பேன், பொருள் காணிக்கை கொடுப்பேன், சோத்திர காணிக்கை கொடுப்பேன், பில்டிங் ஃபண்டு கொடுப்பேன், அதனால என்ன ஆசீர்வதிப்பார்? அதுவும் கிடையாது. 3வது, ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்குவேன். அதனால தான் வருஷம் பிறக்கிறவனை கூட பிறக்கிறது முதல் நாள் கூட அநேகர் ஆண்டவர்கிட்ட போகிறாங்களோ போகலையோ ஊழியக்காரங்களை தேடி போகிறாங்க அவங்க பிளெஸ்ஸிங்காக. ஐயா ஜெபம் பண்ணி அனுப்புங்க, வருஷத்துடைய முதல் நாள் வந்து நிற்கிறேன், ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆசீர்வாதம் எங்கே தேடுறாங்க? ஊழியர் இடத்துல தேடுறாங்க. ஆனால் இந்த 3 முறைகளும் தவறு. அப்போ சரி, எதுதாங்க சரியான வழி? அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு பிரசங்கத்தை முடிங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, அதனால் அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். டைமுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கிறது. 3 விதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரீர ரீதியாக, மன ரீதியாக, 3வது ஆவிக்குறி ரீதியாக. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய வழி, பக்தியான செயல்களை செய்து ஆசீர்வாதம் பெறுவேன் என்ற அந்த முறை அல்ல. காணிக்கை கொடுப்பேன், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார், அந்த முறையும் அல்ல. ஊழியக்காரத்தில் செல்வேன், அவர்கள் நடத்துகிற ஜெப கூட்டங்களுக்கு செல்வேன், அதனால் ஆசீர்வாதம், அதுவும் அல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ள வரணும். அதைத்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் நம்மை சகல விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ where are our blessings? நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்கிறது சொல்லுங்க. சரியா பதில் சொன்னீங்கன்னா பிரசங்கத்தை டக்குன்னு முடிச்சிருவேன். எங்கே இருக்கு? இயேசுநாதருக்குள்ள இருக்குது. இயேசுநாதருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க ஜெப கூட்டத்துக்கு போய் பெற முடியாது. இயேசுநாதருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை ஊழியக்காரர்கிட்ட போய் பெற முடியாது. இயேசுநாதருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை காணிக்கை கொடுத்து பெற முடியாது. இயேசுநாதருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பக்தியாக சில செயல்கள் செய்து பெற முடியாது. இயேசுநாதருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இயேசுநாதர் இடத்துல வரணும். அல்லேலூயா. இங்கே அங்கே என்று போவதல்ல, இயேசுநாதர் இடத்துல வந்துவிட்டு ஆசீர்வாதங்கள்ட்ட வந்துட்டோம். ஆனால் இயேசுநாதர் இடத்துல வரணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு. அவரிடத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதம் இருக்கும் இடம் எங்கே? கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அவர்கிட்ட வரணும்னா அடிப்படையில் மனுஷன் யாரா இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வழியாக தான் அவர்கிட்ட வர முடியும். அப்படி என்ன அர்த்தம்? அவர் தான் அதுக்காக வந்தார். அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வருகிறவர்கள் அவர் என்ன சொல்றாரு? முதலாவது என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெறுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்னோட தங்கி இருக்கிறதுக்கு ஏதுவாக நீ தகுதிப்படணும். அதனால முதலாவது நீ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். உன்னிடத்தில் இருக்கிற பாவம் நீங்கணும். நீ தேவனுடைய பிள்ளையாக மாறணும். அதனால தான் யோவான் 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுதான் ரட்சிப்பு.
இதுக்காக தான் இயேசுநாதர் உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இந்த முதல் ஆசீர்வாதத்தை வாங்காம என்னதான் பக்தி செஞ்சாலும் சரி, எத்தனை ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்தம் வாங்கினாலும் சரி, காட்ஸ் பிளஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. ஆண்டவரிடத்தில் வரணும். அவரிடத்தில் வருகிற பொழுது அவர் தம்முடைய ரட்சிப்பின் மூலமாக தான் தம்மோடு இணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறபடி கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்க வேண்டும். நான் பக்தியுடைய கிறிஸ்தவராக இருக்க முடியும், பக்தி செயல்கள் செய்கிற கிறிஸ்தவராக இருக்க முடியும், காணிக்கை கொடுக்கிற கிறிஸ்தவராக இருக்க முடியும், ஊழியத்தை ஆதரிக்கிற கிறிஸ்தவராக இருக்க முடியும், பல்வேறு மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கிற ஒரு நபராக இருக்க முடியும். ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் இருக்கிற இடம் இயேசுநாதர். அவரிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் பெறணும்னு சொன்னால் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட வேண்டும். 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் வழியாகத்தான் இயேசுநாதரோடு இணைக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவன் தான் யோவான் 15 சொல்லப்பட்டபடி நல்ல திராட்சை செடியாகி அவரோடு கொடியாக இணைக்கப்படுகிறான். அவரோடு இணைக்கப்படுகிறவர் 15:8 சொல்லுகிறபடி கனி கொடுக்கிறான். அந்த கனிகள் கொடுக்கிற அனுபவம் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த கனிகளை கொடுக்கிறவன் உண்மையில தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ரட்சிப்பின் அனுபவம் பெறாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ரட்சிக்கப்படாதவர்கள் ஜெப கூட்டங்களுக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றேன், ஊழியரிடத்தில் சென்று ஆசீர்வாதம் பெற்றேன் சொல்லலாம். அது அரைகுறையான ஆசீர்வாதம். அது தேவன் உங்களுக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அல்ல. அவரை அறிவதற்கு வேண்டுமென்றால் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு ஜெப கூட்டத்துக்கு போய் உங்களுக்கு காய்ச்சல் குணமாச்சுதா, தலைவலி குணமாச்சுதா, இல்லை ஏதோ ஒரு நன்மை நடந்துதா, அதுவே தேவ ஆசீர்வாதம் இல்லை. அதுக்காக அடுத்த முறை கஸ்டமர்களெல்லாம் நீங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங் போய் நிற்கிறதில்ல. அந்த ப்ரேயர் மீட்டிங் போனீங்களா, உங்களுக்கு ஒரு நன்மை நடந்ததா, அதன் மூலமாக God has given you a chance to know him. அவர் அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு அடுத்தது எங்கே போகணும்? நமக்கு முந்தின முறை காய்ச்சல் வந்து ஒரு ஜெப கூட்டத்தில் போய் நம்ம ஹீலிங் ஆனால் நம்ம அடுத்த முறை காய்ச்சல் வந்து என்ன பண்ணுவோம்? முதல் பையனுக்கு வேலை இல்லாத நேரத்தில் போய் இப்போ ஜெப கூட்டத்தில் ஜெபம் பண்ண பையனுக்கு வேலை கிடைச்சுன்னு வச்சுங்க, அடுத்த பையனுக்கு வேலை வேணும்னா எங்கே போவோம்? இல்லை நம்ம யாராவது நம்மகிட்ட அட்வைஸ் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அங்கே போங்க, எங்கள் பையனுக்கு அப்படி தான் வேலை கிடைச்சது, அந்த ஜெப கூட்டத்துக்கு போனதான் எனக்கு வேலை கிடைச்சது. ஆனால் நார்மலி நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்தது யாரு? இயேசுநாதர் இல்லையா? கர்த்தர் செய்தார். அப்போ அந்த கர்த்தரிடத்தில் வரணும். அதுக்கு தான் அந்த நன்மை செய்தார். அதுக்கு நீ திரும்ப திரும்ப அந்த ஊழியக்கார்ட்டே போகணும், அந்த ஜெபத்திட்டத்திலே போகணும், அந்த ஜெப கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு போனால் நம்ம we are on the wrong path, தவறான பாதையில் இருக்கிறோம். இந்த பாதையில் நம்ம நிறைய பேர் வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, கிறிஸ்துவிடத்தில் தான் ஆசீர்வாதம். அதனால் நீங்கள் கிறிஸ்தவராக வாழ்ந்துதான் இந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட முடியுமே ஒழிய எத்தனை ஜெப கூட்டங்கள் போனாலும், உபவாச கூட்டங்கள் போனாலும், எத்தனை ஊழியக்காரர் நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாலும் அதனால யுவர் பிளஸிங்ஸ் will not be completed. அரைகுறை ஆசீர்வாதம். நான் முதலாவது 3 ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இயேசுநாதரில் வர வேண்டும். இயேசுநாதர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ரட்சிப்பின் வழியாக ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, அவர் நமக்கு ஒரு நல்ல உறவை கொடுக்கிறார். தேவ உறவு, காட்ஸ் ஃபெலோஷிப், காட்ஸ் ரிலேஷன்ஷிப். நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டின யோவான் 1:12 அதே சொன்னான், நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். எனவேதான் ரோமர் 8:10 சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான. ஏங்க நம்ம கஷ்டம் வந்தால் யாரை நோக்கி கூப்பிடணும்? நமக்கு நிறைய பேர் அற்புத நம்பர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நமக்கு நிறைய ஊழியக்காரர் அற்புதம் மிராக்கிள் நம்பர் அடிங்க, டயல் பண்ணுங்க. எங்களுக்கு கஷ்டமா, கவலையா, வியாதியா, துன்பமா, காய்ச்சலா, தலைவேதனையா, தொடர்பு கொள்ள வேண்டிய அற்புத நம்பர் கொடுக்குறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? இல்லை, ரட்சிப்புக்குள்ள வா, வந்து தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமைக்குள்ள வா, வந்து அப்பா பிதாவே கூப்பிடு. ஏன்னா ரோமர் 8:17 சொல்லுகிறது, புத்திரனானால் சுதந்திரனுமாமே. ஏங்க நான் புத்திரன் சொன்னா எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருவதற்கு எனக்கு எதுக்கு ஜெப கூட்டம்? எனக்கு எதற்கு ஜெப கூட்ட தலைவர்? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்கட்டும். ஆனால் இன்றைக்கு ஜெப கூட்டங்களை நிரப்புகிறவர்கள் யார்? ஜெப கூட்டங்களை நிரப்புகிறவர்கள் யார்? 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க. ஆனால் ஜெப கூட்டங்களை போய் ஆசீர்வாதம் தேட வேண்டியது யாரு? இதுவரை ஆண்டவரை அறியாதவங்க. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ கூட்டம் தான். அதிலிருந்து என்ன சொல்ல வரங்கன்னா, நாங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை, எங்களுக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான நம்பிக்கை வரவில்லை, நாங்கள் ஊழியக்காரருடைய பிழைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
ஜெபக்கூட்ட பிழைப்பில் தான் வாழ்ந்துருக்குன்னு அறிக்கை செய்கிறது அற்புதமாகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை பெறுவதற்கு 3 வழி. ஒன்று ரட்சிப்பின் வழி, இன்னொன்று இறை உறவுடன் வாழ வேண்டும். உங்கள் உரிமையை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரோடு தினமும் பேச வேண்டும். ஆண்டவரோடு பழக வேண்டும். கஷ்டம் கவலை பிரச்சனை வந்தா எங்க இருக்கிறாங்க ஊழியக்காரங்கன்னு அவங்ககிட்ட போய் சொல்றதில்ல. நீங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை. நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன், என் ஊழியக்காரன் சொன்னாதான் செய்வேன்னு சொன்னாரா? அப்படி ஒன்றும் சொல்லலை. ஆண்டவரை நோக்கி வழி நடத்துவது தான் ஊழியக்காரங்க. அதனால ரட்சிப்பின் வழி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இறை உறவின் வழி ஆசீர்வதிக்கப்பட. 3வது இறை வழிகளில் நடப்பதன் விளைவாக ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தரிடத்தில் வருகிறான். கர்த்தரிடத்தில் வந்தவன் கர்த்தரால் நடத்தப்படுகிற பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இந்த 3 வழிகளில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த 3 வழிகளை விட்டு நாம் எந்த வழியில் சென்றாலும், பக்தி வழியில் சென்றாலும் சரி, காணிக்கை வழியில் சென்றாலும் சரி, ஊழியக்கார வழியில் சென்றாலும் சரி, உண்மையாக தேவன் நமக்கு திட்டம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதம் அடைய மாட்டோம். தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் சரீரத்தில் மட்டுமல்ல, மன ஆசீர்வாதம். தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மனதில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்திய வாழ்வு இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த 3 நன்மைகளை பெரும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்குள் நாம் காணப்படுவோம், கர்த்தரிடத்தில் பேசுவோம், கர்த்தருடைய உறவை அனுபவிப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை திருப்தியாக்குவார். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து தொடர்ந்து வழி நடத்துவராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்துகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வழிகளை நீர் வேதத்தில் வைத்திருக்க என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை நாங்கள் முக்கியமாக கவனித்து வரும் நாட்களிலே உம்மாலேயே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக உம்முடைய ரட்சிப்பை பெற்று உம்முடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து உம்முடைய வழிகளில் நடந்து அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ள கிருபைதாரும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் விசேஷமாக தேவரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.